நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா வேரியபிள்ஸ். ஓகே. ஜென்ரலாக வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு கண்டெய்னராக ஆக்ட் ஆகும் டு ஸ்டோர் த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு கண்டெய்னராக ஆக்ட் ஆகிறதான் இங்கே டெக்னிக்கலாக வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் யூசர்ட்டு ஒரு வேல்யூ வாங்குறீங்க, அதெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபியூச்சராக அதை யூஸ் பண்ணுறதுக்கு இது ஏன் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே ஏ அப்படிங்கிறது என்னன்னா எனக்கு வேரியபிள். ஸோ இந்த ஏ வந்து ஒரு கண்டெய்னராக ஆக்ட் ஆகும் டு ஸ்டோர் த வேல்யூ 10. 10 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு கண்டெய்னர் தான் ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே டெக்னிக்கலாக பேசும்போது வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள்கான நேம். இந்த நேம் வந்து மீனிங்ஃபுல்லாக இல்லை, சும்மா டம்மியாக கொடுத்த நேம் ஏ அப்படிங்கிறது. இதே இது நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமில் நம்ம எழுதும் போது மீனிங்ஃபுல்லான நேம் வைக்கணும். யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்க போகிறோம் அப்படின்னா அது என்ன இன்புட் வாங்குறீங்க? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வாங்குறீங்கன்னா ஐட்டம்ஸ். அந்த மாதிரி சும்மா மீனிங்ஃபுல்லாக நேம் வச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த ப்ரோக்ராமை கோத்ரூ பண்ணும்போது இந்த இன்புட் இதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ம். ஓகே. அந்த வேரியபிள் நேமுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா ஆல்பபெட்ஸ்ல ஸ்மால் லெட்டர் ஏ டு இசட், கேபிட்டல் லெட்டர் ஏ டு இசட், 0 to 9 இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் கேரக்டர்ல அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா? ஓகே. இந்த கேரக்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி தான் நான் ஒரு வேரியபிளுக்கு நேம் வைக்கணும். இதை தாண்டி வேற கேரக்டர்ஸை நான் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே இது ஸ்டார்டிங் லெட்டர் ஆஃப் த வேரியபிள் நேம் வந்து கண்டிப்பாக ஸ்மால் லெட்டர் ஏ டு இசட் இல்லை கேபிட்டல் லெட்டர் ஏ டு இசட், அப்படி இல்லாட்டி அண்டர்ஸ்கோர்ல தான் இருக்கணும். நம்பர்ஸ்ல வேரியபிள் நேம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த வேரியபிளோட நேம்ல எந்த ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர் இருக்கக்கூடாது. ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்னா என்னன்னா ஸ்பேஸ் இருக்கக்கூடாது நடுவில். அதாவது சிங்கிள் லெட்டர் வேர்டாக தான் இருக்கணும், டபுள் லெட்டர் வேர்டாக இருக்கக்கூடாது, டபுள் வேர்டாக இருக்கக்கூடாது. ஆ, இப்போ ஓகே. எக்ஸாம்பிள் நான் கெட்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கெட்டிங் ஸ்பேஸ் டெக் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. கெட்டிங் டெக் அப்படின்னு சிங்கிள் லெட்டர் வேர்டாக தான் இருக்கணும், ரெண்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. வேரியபிள் ஓகே. நேம்ல ஒயிட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னா பைத்தான்ல சில வேர்ட்ஸை வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னா ம். என்னன்னா அதுக்கான பர்பஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. பைத்தான் மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே செட் ஆஃப் வேர்ட்ஸை வந்து கீவேர்ட்ஸ் அப்படி இல்லாட்டி ரிசர்வ் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ட்ஸுக்கான பர்பஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அது அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேற எதுக்காகவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ரிசர்வ்டு வேர்ட்ஸை ஒரு வேரியபிள் நேம்க்கு நான் யூஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருப்போம். ம். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அதை அவுட்புட்ல அப்படியே டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அங்க போயிட்டு நான் பிரிண்ட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் நேமா அந்த பிரிண்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பிரிண்ட்டுங்கிறது ரிசர்வ்டு வேர்ட்ஸ், அதுக்கான பர்பஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்னால் அதை வந்து ஒரு வேரியபிள் நேமா யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இருக்குது. மொத்தம் 35 ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இருக்கு பைத்தான்ல. 35. 35. இது வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து காமன் டு ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இஃப், எல்ஸ், ம். ஃபார், ஒய். அது போக சில வேர்ட்ஸ் வந்து பைத்தான்கே இருக்கிற வேர்ட்ஸாக இருக்கும், அந்த லாங்குவேஜோட ஓன் வேர்ட்ஸாக இருக்கும். அசெட், ம். ஈசிங், அவேட், இந்த மாதிரி 35 கீவேர்ட்ஸ் இருக்குது பைத்தான்ல. பூலியனோட ட்ரூ அண்ட் ஃபால்ஸ், ம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் ட்ரூ நிறைய. ஃபால்ஸ் நன்லலாம் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல வரும். ஆமா, அதுல மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் வரும், மீதி எல்லாத்துலயும் ஸ்மால் லெட்டர் தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த 35 கீவேர்ட்ஸையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதில் பைத்தானில் ஒரு மாடியூல் இருக்குது, கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஓகேங்களா? இது வந்து மாடியூல் அப்படின்னா என்னன்னா நிறையா பைத்தான் ஃபைல் சேர்ந்தது தான் ஒரு மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
இது வந்து ஒரு லைப்ரரியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இதுல கேடபிள்யூ லிஸ்ட் 35 கீவேர்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா, இப்போ அந்த கீவேர்ட் அப்படிங்கிற மாடியூல நான் இங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நான் இங்க இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் கீவேர்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த 35 கீவேர்ட்ஸையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த கீவேர்ட் அப்படிங்கிற இந்த மாடியூலுக்குள்ள தான் அந்த கேடபிள்யூ லிஸ்ட் அதோட லிஸ்ட். ம். எனக்கு அந்த 35 கீவேர்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணிடும். இந்த 3 மட்டும் தான் ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஓகே. ஓகேங்களா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். கரெக்டா? நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதினாலுமே யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குற மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். அப்பதான் நம்ம ப்ரோக்ராம் வந்து எல்லா டெஸ்ட் கேஸையும் பாஸ் பண்ணும். லைக் என்ன இன்புட் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும். நான் சப்போஸ் ஒரே ஒரு இன்புட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் எழுதியிருந்தேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்புட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். இன்னொரு இன்புட் கொடுக்குறமோ நான் இன்னும் அந்த ப்ரோக்ராம் ஆல்டர் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாம நம்ம எழுதுற ப்ரோக்ராம் எல்லா இன்புட்டுக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி எழுதணும். ஸோ அப்படி எழுதும் போது நம்ம யூசர் கிட்ட தான் இன்புட் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ம். பைத்தான்ல. இந்த இன்புட்டை நீங்க கால் பண்ணீங்க, இந்த இன்புட் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா யூசரோட இன்புட்காக வெயிட் பண்ணும். கர்சர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். யூசர் எப்போ இன்புட் கொடுக்குறாங்களோ அப்பதான் அது நெக்ஸ்ட் லைனுக்கே போகும். ம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்க போயிட்டு நான் இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இந்த இடத்துல அந்த கர்சர் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கு. கரெக்டா? ம். அந்த கர்சர் ஏன் பிளிங்க் ஆகுதுன்னா யூசரோட இன்புட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் இப்போ 6ன்னு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த 6 எனக்கு திருப்பி பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கு. ம். ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னா நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். அந்த இன்புட் எனக்கு உடனே பிரிண்ட் ஆயிட்டு. ம். நம்ம எப்பவுமே இன்புட் வாங்கிட்டு அதை உடனே பிரிண்ட் பண்ண மாட்டோம். அந்த இன்புட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு லேட்டரா தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் இந்த ம். இன்புட்டை ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். கரெக்டா? ஸோ அப்போ நான் ம். ஏதோ ஒரு வேரியபிள் நேம் அப்படிங்கிற வேரியபிள் நேமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் இப்படி கொடுக்குறேன். இப்போயும் கர்சர் எனக்கு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் 7 இன்புட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பிரிண்ட் ஆகலை 7 அப்படிங்கிறது. ஏன்னா நான் கொடுத்த இன்புட் 7 அப்படிங்கிறது ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பிரிண்ட் பண்ணணும்னா ஏவை பிரிண்ட் பண்ணா எனக்கு 7 பிரிண்ட் ஆகும். ஓகே. ஓகே. இந்த பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல. ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க என்ன எழுதினாலும் அது உங்களுக்கு அப்படியே கன்சோல்ல பிரிண்ட் பண்ணியிருக்கோம். கன்சோல் அப்படின்னா என்னன்னா அவுட்புட்டோட ஸ்க்ரீனை தான் நம்ம கன்சோல் அப்படின்னு சொல்லுவோம் இங்க. ம். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிண்ட்ல நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலுமே அது உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். அதே இது கோட்ஸ் இல்லாம நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஏவை நான் கோட்குள்ள கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஏ வந்து பிரிண்ட் ஆகுது. ஏன்னு பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? ஏவோட ம். வேல்யூ பிரிண்ட் ஆகல. ஏல நான் 7 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த 7 எனக்கு பிரிண்ட் ஆகல. டைரக்டா ஏ பிரிண்ட் ஆகுது. ம். நீங்க இந்த மாதிரி கோட்ஸ் இல்லாம கொடுத்தீங்கன்னா தான் அந்த வேரியபிளோட வேல்யூவை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். கோட்ஸுக்குள்ள கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணும். சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் என்ன கோட்ஸ்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பைத்தான்ல. ம். ஓகேங்களா? என்ன கோட்ஸ்குள்ள கொடுத்தாலும் நீங்க அந்த கோட்ஸ்குள்ள கொடுக்கறது அப்படியே டைரக்டா கன்சோல்ல பிரிண்ட் ஆகும். கோட்ஸ் இல்லாம அந்த நேமை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேமோட வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ம். நான் பி அப்படிங்கிற ஒரு நேமை கோட்ஸ் இல்லாம கொடுக்குறேன். எனக்கு எரர் வருது. கரெக்டா? அந்த எரர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எரரோட நேம் வந்து நேம் எரர் அப்படிங்கறதான் எரர். பி அப்படின்னு சொல்லிட்டு ம். உன்னை நான் இன்னும் டிஃபைன் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை. ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. அதுல 7 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ அதனால ஏ பிரிண்ட் ஆகுது. பி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அதனாலதான் அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ பிஒய் அப்படின்னு பைத்தான் ஃபைல். இங்க இந்த ட்ரிபிள் டாட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா டெர்மினல்னு வரும். நியூ டெர்மினல் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெர்மினல் ஓப்பன் ஆயிரும். இது என்ன அப்படின்னா நீங்க நோட் பேட்ல எழுதி ரன் பண்ணுவோம்ல. சிமிலர்லி அதே ம். மாதிரி தான் அங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ரன் பண்ணுவோம்ல. அதுக்கு பதிலாக அது கீழேயே டெர்மினல்ல ரன் பண்ணிக்கலாம்.
நீங்க உங்க சிஸ்டம்லயே ஓகே. பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டெர்மினல்ஸ் இருக்கும். ஒன்னு கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பவர் ஷெல்னு சொல்லுவாங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று வரும், இன்னொன்று பவர் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் விண்டோஸ்ல. ஸோ நீங்க யூஸ் பண்றது என்னவா இருக்கும்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் இருக்கும். ஸோ இங்க டவுன்வர்ட் அரோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பவர் ஷெல்ல இருந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஓகே. இந்த சிடி கமாண்ட்லாம் கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அந்த பாத்துல தான் அது இருக்கும். ம். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு நான் இந்த இன்புட் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் பிரிண்ட் ஏ. அங்க அந்த கர்சர் அப்படியே நிக்குது கரெக்டா? அது ஆக்சுவலா எரரால நிக்கல, இன்புட்காக வெயிட் பண்ணி நிக்குது. ஓகே. ஸோ இன்புட் நான் கொடுத்தோடனே அந்த இன்புட் எனக்கு பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துருச்சு. ம். இப்போ இந்த மாதிரி இந்த கர்சர் நிக்கிறது யூசருக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு, அது கரெக்டா? ம். அப்போ அந்த இடத்துல ஒரு மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகணும், என்டர் அ நம்பர், என்டர் அ வேல்யூ. அந்த ம். மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே ஆச்சு அப்படின்னா யூசருக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும், இன்புட்காக தான் அது வெயிட் பண்ணுது அப்படிங்கிறது. ம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க கோட்ஸ்ல கொடுக்கறது அங்க அப்படியே பிரிண்ட் ஆகும். என்டரா வேல்யூன்னு கேக்குது. ஸோ இப்போ போயிட்டு நான் 6 ம். பண்றேன், எனக்கு 6 பிரிண்ட் ஆயிட்டு. ம். நம்ம பைத்தான் ஃபைல ஃபைல் ரன் பண்றதுக்கான கமாண்ட் நேத்து பார்த்துருந்தோம்ல, பைத்தான் அதுக்கப்புறம் ஃபைல் நேம் டாட் py. என்னோட ஃபைல் நேம் மேல பாருங்க, இன்புட் அண்டர் ஸ்கோர் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன், இஜின்னு. ம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ பைத்தான்ல நீங்க போயிட்டு print 3 + 3 இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் லைன் மட்டும் தான் இந்த ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 2 லைன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த 2 லைன் நீங்க கமாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கமாண்ட் அப்படின்னா என்னன்னா, அந்த பர்டிகுலர் லைன்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம்ல தான் இருக்கும், இந்த ஃபைல்ல தான் இருக்கும், பட் எக்ஸிக்யூட் ஆகாது நீங்க ரன் பண்றப்போ. நீங்க சிங்கிள் லைனை கமாண்ட் பண்ணா ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் லைன்ஸை கமாண்ட் பண்ணோம் அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கமாண்ட் ஆயிடும். இந்த 2 லைன் இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ம். ஓகேங்களா? 3 + 3ன்னு கொடுத்துருக்கேன், எனக்கு 6ன்னு பிரிண்ட் ஆகுது. அதே இது கோட்ஸுக்குள்ள நான் 3 + 3ன்னு கொடுத்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 3 + 3னே பிரிண்ட் ஆகும். 3 + 3னே பிரிண்ட் ஆகும் கரெக்டா? இங்க நான் ஆ. வந்து 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு பிரிண்ட் ஆகுது. இங்க நான் கோட்ஸ்குள்ள கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும், எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணுது. ம். பிரிண்ட்ல கோட்ஸ்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் அது உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஸோ 3 + 3 எனக்கு ஓகே. அப்படியே பிரிண்ட் ஆயிட்டு. சரி, ஓகே. எக்ஸாம்பிள் இங்க இப்போ ஏ இருக்கு. ஏல வந்து என்கிட்ட ஆல்ரெடி நான் ஒரு 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா நான் பிரிண்ட்ல என்ன பண்றேன், a + 3ன்னு கொடுக்குறேன். ஏல ஒரு நம்பர் கொடுத்து நான் 4ன்னு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் 4 + 3 எனக்கு 7ன்னு பிரிண்ட் ஆகணும் கரெக்டா? ம். வேல்யூ கேக்குது, நான் 4 கொடுக்குறேன், ஆனா எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இந்த எரர் என்ன எரர்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா உங்களால? எரரோட நேம் வந்து டைப் எரர் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகுது கரெக்டா? ஸோ டைப் எரர், ம். அதுக்கப்புறம் எரரோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. கேன் ஒன்லி ம். கன்காடினேட் ஸ்ட்ரிங் நாட் இன்டீஜர் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. இதுக்கு மீனிங் என்னன்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் என்னால் ஜாயின் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரை என்னால் ஜாயின் பண்ண முடியாது ஓகே. அப்படின்னு சொல்லி ஃபோரன் தான் வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்படி இருந்துமே அது எனக்கு என்னென்ன எடுத்துக்குது, ஸ்ட்ரிங்னு எடுத்துக்குது கரெக்டா? ம். ஓகே. அப்போ ஸோ நீங்க கோட் எழுதுறப்பவே வந்து ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்து ஸ்டோர் பண்ணா அப்போ அது வந்து எரர்னு வராதுன்னு. எரர்னு வராது, பட் என்னோட ப்ரோக்ராம் வந்து யூசர் கொடுக்குற இன்புட்டோட 3 ஆட் பண்ணணுங்கிறதா என் ப்ரோக்ராமிங். ஆ. ஓகே. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் இந்த 3க்கு பதிலா என்ன பண்றேன், ஹாய்னு கொடுக்குறேன்.
ஓகேங்களா? அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ம், இப்பயும் நான் அதே 4 தான் இன்புட் கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் வருது பாருங்க, 4 ஹாய்ன்னு வருது. ம், அப்போ இந்த 4 என்னவா எடுத்திருக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங்கா எடுத்திருக்குது. ஸ்ட்ரிங் மீன்ஸ் ம், அல்பபெட்டை தான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஒன் ஆர் மோர் அல்பபெட் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ம், அப்போ 2 ஸ்ட்ரிங்கையும் என்னால ஜாயின் பண்ண முடியும் பிளஸ் ஆபரேஷன் யூஸ் பண்ணி. ம், என்னால ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நம்பரையும் ஜாயின் பண்ண முடியாது. கரெக்டா? அடிஷன் பண்ண ம், முடியாது. ரெண்டுமே நம்பரா இருந்தாதான் அடிஷன் பண்ணி என்னால ரிசல்ட் கொண்டு வர முடியும். ம், ஒரு நம்பரையும் ஒரு அல்பபெட்டையும் என்னால ஆட் பண்ணி ஒரு நம்பரா இல்ல ஒரு அல்பபெட்டா சொல்ல முடியாதுல்ல. ம், ஓகே. அப்போ நீங்க இன்புட் ஃபங்க்ஷனுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, அதோட டைப் அது என்னவா எடுத்துக்கும்னா ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நான் 4 கொடுக்கும்போதும் அந்த 4 அது ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கிச்சு. ஓகே. அப்படி ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கிறனால எனக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, என்னால நியூமரிக் கால்குலேஷன் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ணலாம்? எனக்கு அது இன்டீஜரா வேணும், இல்ல டெசிமல் பாயிண்ட்னா ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டா வேணும் அப்படின்னா நான் எக்ஸ்பிளிசிட்டா அந்த ஸ்ட்ரிங்கை எய்தர் இன்டீஜர் இல்ல ஃப்ளோட்டா நான் கன்வெர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு நான் கன்வெர்ட் பண்றேன். எக்ஸ்பிளிசிட்லி நான் கன்வெர்ட் பண்றேன். ம், ஸோ இப்படி கன்வெர்ட் பண்றதுக்கான நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் காஸ்டிங் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து நான் இன்னொரு டேட்டா டைப்புக்கு எக்ஸ்பிளிசிட்டா கன்வெர்ட் பண்றேன். ஸோ அதான் வந்து டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா டைப் அப்படின்னா என்ன? அந்த டேட்டாவோட டைப், நம்ம கொடுக்குற டேட்டா என்ன டைப்ல இருக்குது, நம்பரா இல்ல ஸ்ட்ரிங்கா இல்ல டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா டைப்பை பத்தி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங்ல பார்க்கலாம். ஸோ இப்போ ம், இந்த இதை கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் டேட்டா டைப்னா எதுன்னு சொல்றேன். டேட்டா எல்லாமே ஒரே கேட்டகரியில நீங்க கொடுக்க மாட்டீங்க. நம்பர்ஸ் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அல்பபெட்ஸ் கொடுப்பீங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுப்பீங்க. கரெக்டா? இப்போ எல்லாத்தையும் ம், நான் ஒரே கேட்டகரியா சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? என்னால செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. ம், அப்ப நான் என்ன பண்ணலாம்? நம்பர்ஸ் எல்லாம் தனியா, ஹோல் நம்பர்ஸ் தனியா, டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸ் எல்லாம் தனியா, ஸ்ட்ரிங் அல்பபெட்ஸ்லாம் தனியா, இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வைப்போம் டேட்டாஸை. இது எதுக்கு அப்படின்னா நான் ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு. ஸோ அதான் ம், வந்து டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஹோல் நம்பர்ஸ்னா இங்க இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல் நம்பர்ஸை இன்டீஜர்னு சொல்லுவாங்க. டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸா ஃப்ளோ, ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஆல்பபெட்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரிங். அதை வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க என்ன இன்புட் கொடுத்தாலும் சரி பை டிஃபால்ட்டா அது ஸ்ட்ரிங்னு தான் அஷ்யூம் பண்ணிக்கும். ம், நீங்க 4 கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான், ஹாய் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான், என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்னு தான் எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிறனால எனக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே என்னால பண்ண முடியாது. ம், ஏன்னா நம்பர்ஸ்ல மட்டும்தான் என்னால மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ம், ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? நம்பர்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணுவேன். இன்டீஜர்னு கன்வெர்ட் பண்ணுவேன். ஹோல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா இன்டீஜர்னு கன்வெர்ட் பண்ணுவேன். டெசிமல் பாயிண்ட் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா ஃப்ளோட்னு கன்வெர்ட் பண்ணுவேன். எப்படி கன்வெர்ட் பண்ணா எக்ஸ்பிளிசிட்டா கன்வெர்ட் பண்ணுவேன். எக்ஸ்பிளிசிட்னா நான் வெளிப்படையா அதை நான் இன்ட்னு போட்டு கன்வெர்ட் பண்றது. ஃப்ளோட் ம், ஃப்ளோட்னா வெளிப்படையா நான் ஃப்ளோட்னு போட்டு கன்வெர்ட் பண்றது. இப்போ வந்து இன்புட் ஃபங்க்ஷன் பை டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங் எடுத்துக்கும்னு நான் சொல்றேன். ஆனா அது ஸ்ட்ரிங் தான் எடுத்துக்கும்னு ம், எங்கேயாவது அந்த சின்டாக்ஸ்ல இருக்குதா? இல்ல. கரெக்டா? ஸோ அதனால அது ம், இம்ப்ளிசிட் அப்படின்னு சொல்றோம். பை டிஃபால்ட்டா இம்ப்ளிசிட்டாவே அது ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கும். ஸோ நான் இப்போ ஓகே. கன்வெர்ட் பண்ணது எப்படின்னா இன்டீஜர் ஃப்ளோட்னு எக்ஸ்பிளிசிட்டா கன்வெர்ட் பண்ணுவேன். இன்டீஜர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவோம் வெளியே, ஃப்ளோட் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் வெளியே.
ஸோ அதனால அது எக்ஸ்பிளிசிட்டா நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்றதுக்கு நேம் என்ன அப்படின்னா டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு நான் எக்ஸ்பிளிசிட்டா கன்வெர்ட் பண்றதுதான் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா தான்? ம். ஓகே. இப்போ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் இருக்கா, ஸோ இது பை டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங் எடுத்துக்கும். இப்போ நான் அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் இன்ட் அப்படிங்கிறத ஆட் பண்றேன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இப்படி நான் இன்ட்னு ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வெறும் இன்புட்ல இன்டீஜரை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணாது. ஓகே. இதே இது நான் இங்க இன்டீஜருக்கு பதிலாக ஃப்ளோட் கொடுத்துட்டேன் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு நான் a+3 அப்படின்னு கொடுக்குறேன். இன்புட் கேக்குது, நான் 4 கொடுக்குறேன். 4+3 எனக்கு 7 பிரிண்ட் ஆகுது. ம். இதே இது இன்புட் கேக்குது, நான் ஹாய்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன எரர் வருது பாருங்க, வேல்யூ எரர். ம். இன்டீஜர் மட்டும்தான் இன்புட் எடுத்துக்கும், நீங்க ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற எரர். ம். ஓகேங்களா? இததான் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எனக்கு 7 மட்டும் பிரிண்ட் ஆகுது, அதுக்கு பதிலாக அந்த அவுட்புட் இஸ் 7 அந்த மாதிரி பிரிண்ட் ஆனா இன்னும் ஈஸியா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ம். அப்படின்னா பிரிண்ட்ல டபுள் கோட்ஸ்குள்ள இந்த அவுட்புட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமா போட்டு நான் இந்த வேல்யூ கொடுக்குறேன். ஓகே. 5 அவுட்புட் 8. ம். ஓகேங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பிரிண்ட்னு ஒரு மெத்தட் பார்த்தோம், இன்புட்னு ஒரு மெத்தட், டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. டைப் அப்படின்னா என்னன்னா இங்க டேட்டா டைப்பை தான் டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டைப் ஆஃப் த பர்டிகுலர் வேரியபிள். இப்போ ஏ அப்படிங்கிறதா இங்க ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. இப்போ இந்த வேரியபிள்ல ஒரு இன்டீஜர் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்குன்னா ஏவோட டைப் இன்டீஜர். இந்த ஏல வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிருக்கு அப்படின்னா ஏவோட டைப் ஸ்ட்ரிங். ஸோ அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக டைப் ஆஃப் ஏ. ஓகே, இப்படி கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு இங்கே அவுட்புட் வரல. கரெக்டா வெறும் டைப் ஆஃப் ஏ மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அதை நம்ம பிரிண்ட் பண்ணவே இல்லை. பிரிண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு கன்சோல் அவுட்புட் வரும். ஓகே. டைப் ஆஃப் ஏ பாருங்க, கிளாஸ் இன்ட். ஏன்னா ஏல நான் ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால எனக்கு கிளாஸ் இன்ட் அப்படின்னு எடுத்துக்குது. இன்டிஜர் ம். டைப் ஏல ஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நான் இப்போ பி ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஒரு வேரியபிள், இதுல நான் ஒரு இன்புட் வாங்குறேன், அதுக்கப்புறம் அதோட டைப்பை நான் பிரிண்ட் பண்றேன். ம். வேல்யூ 4ஏக்கு கொடுத்துட்டேன், இன்டிஜர்னு பிரிண்ட் ஆயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பியோட வேல்யூ கேட்குது, நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஆனாலுமே எனக்கு என்னன்னு பிரிண்ட் ஆகுது, கிளாஸ் ஸ்ட்ரிங்னு தான் பிரிண்ட் ஆகுது. ம். ஏன்னா ஏன்னா இதுன்னு இன்புட் கொடுக்கல. ஃபங்க்ஷன் பை டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங்னு தான் எடுத்துக்கும். ம். அதனால அது ம். நான் என்ன கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்னு தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதை நான் கன்வெர்ட் பண்ணா எக்ஸ்பிளிசிட்டா இன்ட்னா இன்டீஜர், ஃப்ளோட்னா ஃப்ளோட். இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அது கன்வெர்ட் ஆயிடும். ம். இப்போ இன்ட். ம். இதுல டவுட்ஸ் இருக்கா?